ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கோட ஃபர்ஸ்ட் வீடியோவை ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம். ஒப்பட்டு தான். எங்கள் வீட்டில் அம்மா யூஸ்வலாக கடலைப்பருப்பு மட்டும் தான் போட்டு செய்வாங்க. ஆனால் இங்கே பெங்களூர் வந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லாரும் துவரம் பருப்பில் தான் வந்து ஒப்பட்டு செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் ரெண்டையுமே கலக்கி தான் எப்போவுமே செய்வேன். சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் துவரம் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துட்டு 1 டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் வெல்லம் அப்படிங்கிற ரேஷியோவில் நான் 2 டம்ளருக்கு டோட்டலாக 3 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். பருப்பு ரெண்டையும் நல்லா வேக வச்சு கொஞ்சம் வடிகட்டி எடுத்துட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில ஒரு 2 சுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரகொரன்னு ஆயிரும். அதை ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இந்த வெல்லத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே திருப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா வெல்லம் அப்படியே உருகும். அதுலயே பருப்பு வெல்லம் ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆயிரும். ஒரே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உருண்டைகளா பிடிச்சி ஒப்பட்டு செஞ்சுக்கலாம். இந்த ஒப்பட்டுக்கான பூரண மாவு ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒப்பட்டை தட்டுறக்கான மைதா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே வந்து 1 டம்ளர் பருப்புக்கு 1.25 டம்ளர் மைதா அப்படிங்கிற ரேஷியோல நான் ஒரு 2 டம்ளர் மைதா எடுத்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 பிஞ்ச் உப்பு, ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சாச்சு. இது ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து வர்ற அளவுக்கு பிணைஞ்சு வச்சிடணும். ஒரு 1 மணி நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு எடுத்தீங்கன்னா கட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஒப்பட்டு கரெக்டாக தட்ட வராது. மினிமம் ஒரு 3 மணி நேரமாச்சு ஊறினாதான் அப்படியே மாவு வந்து நம்ம இழுக்க சூப்பரா ஸ்ப்ரெட் ஆகி போகும். அது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். அதனால ஃபெஸ்டிவல் டைம் எல்லாம் செய்யறோம் அப்படின்னா காலையில எந்திரிச்சதும் முதல் வேலை மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானமா ஒப்பட்டெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 5 மணி நேரம் எல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் மாவு. நான் இந்த ஒப்பட்டு செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஷீட் வந்து அமேசான்ல அவைலபிள் இருக்கு. ஒப்பட்டு ஷீட்னு போட்டாலே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷீட்ல எண்ணெயை தடவிட்டு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ள பூரணத்தை வச்சு கவர் பண்ணி நல்லா தட்டிக்கலாம். மைதா மாவு எந்த அளவுக்கு ஊறி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தின்னா ஒப்பட்டை தட்ட முடியும். தோசைக்கல்ல கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒப்பட்டு சுட்டு எடுத்துட்டு நெய்யோட சர்வ் பண்ணும்போது செம சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல எல்லா கிட்ஸோட ஃபேவரேட். இந்த தடவை ஒப்பட்டு செய்யும் போது தம்பி பொண்ணு நான் பண்றதை பார்த்துட்டு நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணுனா. வெக்கேஷன் டைம் அப்படிங்கறதுனால குழந்தைகளையும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல என்கேஜ் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும்.